எங்களுடைய உரிமை போராட்டத்தில் வந்து நாங்கள் இந்த இணைந்த வடகிழக்குன்றதை வந்து ஒரு அடிப்படை கோட்பாடாக நாங்கள் வைக்கிறாங்க. அப்போ அந்த இணைந்த வடகிழக்குன்ற கோட்பாட்டை முறியடிக்கிறதுக்கு இந்தியாவுடைய ஏற்பாட்டில் வந்து 80களில் வந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியில் வந்து ஜே.ஆர். ஜெயவர்தனை வந்து வடக்கையும் கிழக்கையும் இணைக்கல என்றால் வடக்கும் கிழக்குக்கும் இடையில வந்து ஒரு தொடர்ச்சி கிடையாது என்ற ஒரு கருத்தை சொல்ல வழிகட்டுவார். ஆனால் அந்த கருத்தை வந்து தமிழ் தரப்பு முறியடிச்சது. இந்தியாவிடம் வந்து நாங்கள் நிரூபிக்கிறாங்க வந்து பாரம்பரியமாக வந்து எங்களுடைய கிராமங்கள் உண்மையிலே கரையோரத்தில் தான் வசித்து வந்தவை. அந்த கரையோர பிரதேசத்திலே வந்து திட்டமிட்ட வகையில் வந்து தமிழ் கிராமங்களாகத்தான் இருந்திருக்கு, தமிழ் பேசும் தமிழ் கிராமங்களாக தான் இருந்திருக்கு. அந்த வகையில் வந்து வடக்குக்கும் கிழக்கும் இடையில தொடர்ச்சி இல்லை என்ற சிங்களவர்களுடைய அந்த வாதம் வந்து முறியடிக்கப்பட்டது. ஆனால் அதை எப்படி என்றாலும் நிரந்தரமாக வந்து எங்களுடைய நியாயத்தை உடைக்கிறதுக்கு அண்டேக்கே வந்து ஜே.ஆர். ஜெயவர்தனை வந்து முடிவெடுத்தவர் வந்து அந்த வடக்கு கிழக்கு தொடர்ச்சியை வந்து துண்டிக்கிறது. அந்த அடிப்படையில் தான் உண்மையிலே வந்து மணலாறு பிரதேசங்கள் எல்லாம் வந்து குடியேற்றப்பட்டது. சரிதானே? அதனுடைய அடுத்த பரிணாமமாகத்தான் மகாபலி எல்வலயத்துடைய திட்டமாக இருந்தது. முழுக்க வந்து அந்த வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கிறதுக்குரிய அந்த தொடர்ச்சியை தமிழ் பேசும் பிரதேசம் என்று சொல்லக்கூடிய அந்த தொடர்ச்சியை இல்லாமல் பண்ணுறதுக்குரிய குடியேற்ற வேலை திட்டங்களை நடத்தி அதை நிரந்தரமாக வந்து பிரித்து வைக்கிறதுக்குரிய நோக்கத்தோடு தான் அந்த மகாபலி எல்வலயத்துடைய திட்டம் இருந்தது. பிரதானமாக அது தொடங்கினது வந்து மணனாறு பிரதேச வெறியோய குடியேற்றங்கள் ஊடாக தொடங்கினது. அப்போ இப்படிப்பட்ட குடியேற்றங்களுடைய இன்னொரு அங்கம் தான் அந்த நான் ஆரம்பத்தில் சொன்ன முல்லைத்தீவு கிழக்கு பிரதேசத்திலேயும் வந்து வவுனியா வடக்கு பிரதேசத்திலேயும் வந்து நடந்த குடியேற்றங்கள் கிட்டத்தட்ட 4000 குடும்பங்கள். அப்போ போர் முடிஞ்ச கையோட வந்து அவர்களை நிரந்தரமாக அந்த இடங்களே வந்து தொடர்ந்து வாழ வைக்கிறதுக்கும் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கு மேலதிகமான குடியேற்றங்களையும் வந்து செய்வதற்கு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் வந்து கிட்டத்தட்ட 6000 குடும்பங்களுக்குரிய விவசாயத்துக்குரிய தேவைப்படுகின்ற நீர்ப்பாசனம் மற்றது வந்து குடிநீர் திட்டங்களை வந்து வகுக்கணும் என்று பார்த்தவை. மகாபலி திட்டத்தால் வந்து அது நடக்க போகிறது இல்லை என்றால் மகாபலி ஆற்றில் இருந்து ஒரு துளி கூட வந்து அந்த பிரதேசங்களுக்குள்ள வரப்போகிறது இல்லை என்று தெரிஞ்சிருந்தது. ஆனால் இந்த மகாபலி எல்வலயம் மண்டதை வந்து மகாபலி அந்த ஸ்கீமுக்குள்ளே வந்து ஏற்கனவே துவங்கியாச்சு. அப்போ இதுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த வசதிகளை செய்து கொடுக்கணும். அந்த இடத்துல தான் இந்த கிபுலோயா என்ற திட்டம் வகுக்கப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றை டேம் பண்ணி அங்கே ஒரு குளத்தை ஏற்படுத்தி அந்த குளத்தூடாக வந்து அந்த சிங்கள குடியேற்றப்பட்ட குடும்பங்களுக்குரிய விவசாயத்துக்கு தேவைப்படுகின்ற நீரும் குடி தண்ணீருக்கும் வந்து உரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறார். இந்த திட்டமூடாக 2500 ஹெக்டேர் காணி முற்று முழுதாக வந்து இல்லாமல் போகும். அது தண்ணிக்கு கீழே போகும். அதில் கிட்டத்தட்ட 1500 ஹெக்டேர் காணி, அந்த 2500 தான் முழு ப்ராஜெக்ட். ஆனால் அந்த முழு ப்ராஜெக்ட்லேயும் வந்து 1500 ஹெக்டேர் வந்து மிருகங்கள் மிகப்பெரிய அளவில் நடமாடுகின்ற பிரதேசங்கள் முழுக்க வந்து தண்ணி கீழே போகும்.